அஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். குரோதி தமிழ் வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறக்குது. சுக்லபட்ச திதி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி ஷஷ்டி திதி அதிகண்ட யோகம் தைல தருணத்தில் பிறக்குது இந்த குரோதி வருடம். குரோதி அப்படின்னாலே பகை கேடு அப்படிங்கிற பொருள். 60 தமிழ் வருடங்கள்ல 38ஆவதா வரக்கூடியது தான் இந்த குரோதி வருடம். இந்த தமிழ் புத்தாண்டை பற்றி நமக்கு அனைவருக்குமே பல்வேறு விதமான மகிழ்ச்சிகளும் ஏற்றங்களும் இரக்கங்களும் இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த வருடமாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் பிறக்குமா, நம்மளுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, வாங்கிய கடனை எல்லாத்தையும் அடைப்போமா, நம்மளால் இந்த வருஷம் வீடு கட்ட முடியுமா, நம்மளுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நடக்குமா அப்படின்னு பல்வேறு விதமான ஆசைகளும் நம்மளுடைய மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒவ்வொரு விதமான கனவுகளை நோக்கி நம்ம அடியெடுத்து வைக்க போறக்கூடிய ஆண்டு தான் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு. இந்த குரோதி வருடத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மேஷராசியிலையும், செவ்வாய் கும்பராசியிலையும், புதன் மீனராசியிலையும், சுக்கிரன் மீனத்திலையும், குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுபகிரகமான குரு பகவான் ஆண்டின் துவக்கத்தில், அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சனி பகவான் ஆண்டின் இறுதியில் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ஆண்டு முழுவதுமே ராகு மீனராசிலையும் கேது கன்னிராசிலையும் தான் பயணத்தை தொடங்குறாங்க. இந்த குரோதி தமிழ் புத்தாண்டோட பொதுவான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மழை அப்படிங்கிறது இருக்கும். சூரியன் 6ஆம் இடத்துல உச்சம் பெற்று குருவோடு இணைஞ்சிருக்கிறதால சகோதரர்களோட உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதனோடு சுக்கிரனை இணைஞ்சிருக்கிறதால உயர்கல்வியில் சில மாற்றங்கள்லாம் வரலாம். சனியோடு செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதால இனம் தெரியாத புதிய நோய்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. மருத்துவத்துறைக்கே சில சவால்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வருடம். 8ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்திருக்கிறதால பணப்புழக்கம் அப்படிங்கிறது சற்று குறையும். கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுமாரான நிலை தான் இருக்கும். லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. ஒரு கலவையான பலன்கள் தான் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கிறதால வெளிநாட்டு இறக்குமதியும் ஏற்றுமதியும் இந்த ஆண்டு அதிகரிக்கும். அந்நிய செலாவணிகள் அதிகரிக்க திட்டம் வகுக்கப்படும். இந்த ஆண்டு வெள்ளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நீர்நிலைகளில் வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. மீன் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். நேரத்தில் மழை பெய்யாது, விவசாயம் அதிக மழை பெய்து கெடும். இந்த ஆண்டு அதிக உஷ்ணமும் கடும் குளிரும் இருக்கும். உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள்லாம் திடீர் கட்டுப்பாடுகளால் தன் பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல் கூட சூழ்நிலை வரும். தொழிலில் ஆண் பெண் இருபாலருக்கும் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது சரியாக அமையும். இந்த ஆண்டு காதல் திருமணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த குரோதி வருடம். இதே மாதிரி எல்லா ராசிக்காரர்களுமே பைரவர் வழிபாடு செய்துட்டு வர்றது மிக மிக அவசியம். பெருமாளுக்கு ஏகாதசி நாட்கள்லையும் சிவபெருமானுக்கு சிவராத்திரி நாட்கள்லையும் விரதம் இருந்து வழிபட்டுட்டு வர எல்லா நன்மைகளுமே இந்த குரோதி வருடத்தில் கிடைக்கும். அன்பான மீன ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். குரு பகவானோட பூரண அருள் பெற்றவர்கள் தான் இந்த மீன ராசிக்காரர்கள். இந்த குரோதி வருடத்தில் துணிவை விட பணிவு தான் வெல்லும் அப்படிங்கிறத உணர்ந்து நடந்துக்க வேண்டிய காலகட்டம் மீன ராசிக்காரர்கள் அனைவருமே. பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்லது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் ஏற்றுக்குங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைப்பதும் பிறரை மட்டம் தட்டி பேசவும் கூடவே கூடாது. இந்த வருடத்தில் வீட்டில் ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி விசேஷங்கள்லாம் அணிவகுத்து வர தொடங்க போகுது. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை துணையால் பெருமைகள் அப்படிங்கிறது நடக்கும். குடும்பத்து பிரச்சனைகளை 3ஆம் நபரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது தான் உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லது. அதே மாதிரி நீண்ட காலமாக விலகி இருந்த உறவுகள்லாம் உங்களுடைய மனம் புரிந்து திரும்பி வருவாங்க. அதனால் ஆதாயமும் ஏற்படும் உங்களுக்கு. வீடு மனை தொடர்பான வழக்குகளில் விட்டு தருவது தான் நல்லது உங்களுக்கு. செய்யும் தொழிலில் செழிப்பு அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும். வர்த்தக கடன்கள் தாமதமானாலும் நிச்சயம் உங்களுக்கு கைகூடி வரும். முதலீடுகளெல்லாம் முறையாக யோசித்து செய்தீங்க அப்படின்னா முடங்கி இருந்த தொழில் கூட
வேகம் எடுக்கும். கொடுக்கல் வாங்கல் எதையும் முழு கவனத்தோடு நேரடியாக செய்யணும். உடனுக்குடன் குறித்து வைத்து கொள்வது தான் அவசியம். அரசியல் துறையினருக்கெல்லாம் நாவடக்கம் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். தன்னடக்கத்தோடு செயல்பட்டால் தலைமைக்கும் உங்களுக்கும் இடையிலிருந்து வந்த விரிசல்கள் எல்லாமே மறையும். சுய நலத்திற்காக சிலர் உங்களெல்லாம் தூண்டில் புழுவாக பயன்படுத்துவாங்க. முகஸ்துதியை உணர்ந்து ஒதுங்கினீங்க அப்படின்னா வில்லங்கத்தில் சிக்காமல் விலகலாம். கலை படைப்பு துறையினருக்கெல்லாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். திறமைகள் வெளிப்பட வேண்டும் அப்படின்னீங்கன்னா திட்டமிட்டு கடின உழைக்கணும். பயண பாதையில் அறிமுகம் இல்லாதவர்கள் தரும் உணவு பானத்தை எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துக்கணும். இந்த குரோதி வருடத்தில் 7.5 சனியின் ஆரம்பத்தில் இருக்கிறீங்க. மீனராசிக்காரர்கள் எல்லாருமே கழுத்து முதல் தலைவரை உள்ள உறுப்புகளை கவனமாக பார்த்து கொள்ளணும். வாகனம் ஓட்டும் போதும் தவறாமல் தலைக்கவசம் அணிந்து ஓட்டுவது அவசியம். போகக்காரகனான ராகு உங்கள் ராசியில் இருக்கிறதால செல்ஃபோனால் அதிக பாதிப்புகளை சந்திக்கும் சூழல்லாம் வரலாம். ஆனால் அதே சமயம் திருமண அமைப்பும் சுமகாரிய அமைப்புகளும் உங்களுக்கு கைகூடி வருது. பிரிந்த தம்பதிகள்லாம் ஒன்று சேருவீங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக தீரும். உங்களுக்கு காதலியோ காதலனோ இல்லாதவர்களுக்கெல்லாம் நேசிக்கக்கூடியவர்களோட துணை அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது திருமண யோகம் அப்படிங்கிறது கைகூடி வருது. தொழில் மற்றும் உத்தியோகத்திலெல்லாம் லாபம் ஏற்பட்டு பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். பெரியோரின் பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் இந்த வருடத்தில் தீரும். தொலைதூரத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் போன்ற மாற்றங்களுக்கெல்லாம் தயாராக இருக்கணும். மீனராசிக்காரர்கள் எல்லாருமே ஜென்மத்தில் ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறதால குடும்பத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் போகிறதுக்கு விட்டு கொடுக்கணும். ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். ராகு கிரகத்தால் மன அழுத்தம், ஜீரண கோளாறுலாம் வரலாம். இரவு 7 மணிக்குள்ளே இரவு உணவை முடிச்சுக்கிறது நல்லது. ராகுவால் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பெரிய அளவுக்கான மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. வெளிநாடுகளுக்கு சென்று குடியேறும் அமைப்பு கூட மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும். இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு குரு பெயர்ச்சிக்கு முன்பு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கூட்டுத்தொழில் செய்து வருபவருக்கும் வெளிநாட்டு தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது சேர்ந்து வரும். வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டிய அனைத்து உதவிகளுமே இந்த ஆண்டு கிடைக்க போகுது. கடந்த காலத்தில் இருந்துட்டு வந்த பல தடைகளும் நீங்க போகுது. மீனராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே விரய சனி காலம் அப்படிங்கிறதால எந்த வரவு செலவாக இருந்தாலும் இனி நேரடியாக உங்களுடைய பெயரில் செய்யாமல் வேறு நம்பிக்கையானவர்களின் பெயரில் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். மனித நேயத்தோடு நடந்து கொண்டு பிறருக்கு உதவி செய்யும் உங்களுடைய பண்புகளால் பல தடைகளும் உங்களை விட்டு விலகும். தோல்வி எதுவாக இருந்தாலும் அதனை படிப்படியாக கொண்டு செயல்படுவது தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வெற்றி அப்படிங்கிறது தானாக வராது அப்படின்னாலும் உங்களுடைய மன உறுதி உங்களை வளம்பெற செய்யும். முக்கியமான சில பிரமுகர்களோட சந்திப்பு உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். பொது விஷயங்களெல்லாம் ஈடுபாடு குறைந்து காணப்பட்டாலும் அது சார்ந்த சில காரியத்தை நீங்கள் முன்னாடி நின்று நடத்துவீங்க. குறிப்பாக கோவில் காரியங்களெல்லாம் உங்களுடைய பங்களிப்பு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். கலைத்துறையினருக்கெல்லாம் நல்ல வரவேற்பு உண்டு. இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது சிறப்பாக அமையும். முக்கியமாக சில காரியங்களெல்லாம் கவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா அதிக நன்மை உண்டு. உங்களுக்கு சுப விரயமாக காளி மணி வாங்குவது, வீடு புதிதாக கட்டுவது உங்களுடைய தேவையற்ற விரயத்தை இதெல்லாம் குறைக்கும். எத்தனை இடர்பாடு வந்தபோதும் சிறிதும் கலங்காமல் எதையும் செயல்படுத்தினீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரோதி வருடத்தில் மீனராசிக்காரர்கள் அனைவருமே தலைக்கணத்தை தவிர்த்துக்க கூடணும். தலைக்கணம் அப்படிங்கிறது தவிர்த்தாலே உங்களுக்கு தலை உயர்ந்து நடக்கும் ஆண்டாக இருக்க போகுது. அலுவலகத்தில் பொறுப்பு உணர்ந்து செயல்படணும். எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நினைவோ ஏனோ தானோ அப்படின்னு செயலும் கூடவே கூடாது. இடம் மாற்றம் உங்களுக்கு தாமதமானாலும் அது கைகூடி வரும். வீண் புலம்பல், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வேண்டுவோரெல்லாம் வீண் புலம்பலை தவிர்த்துக்குங்க. சிலருக்கெல்லாம் புதிய பணி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது இடம் பிடிக்கும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் அப்படிங்கிறது வேண்டவே வேண்டாம். சுபகாரியங்களும் உறவுகளோட வருகையும் மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு ஆடம்பர செலவை அறவே தவறுங்க.
கொடுக்கல் வாங்கலெல்லாம் உடனுக்குடன் குறித்து வச்சுக்குங்க. பிறமொழி மனிதர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு. வர்த்தகத்தில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். அது தொடர்றதுக்கு தளர்ச்சி இல்லாத உழைப்பு முக்கியம் உங்களுக்கு. ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவும் ஒரு முறைக்கு இருமுறை படியுங்க. புதிய முதலீடுகள் எல்லாத்தையும் நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சீரான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். மேலிடத்தோட ஆதரவு உங்களுக்கு உண்டு. முகஸ்துதி பாடுபவர்களை முடிஞ்ச வரைக்கும் விலக்கிக்குங்க. பதவி பொறுப்புகள்லாம் தாமதமானாலும் உங்களுக்கு கைகூடி வரும். கலைஞர்கள் படைப்பாளிகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வரும். செல்லு இடத்தின் சட்டத்திட்டங்களை மாணவர்கள் எல்லாரும் மீற வேண்டாம். மாணவர்கள்லாம் மதிப்பெண்ணும் பெறுவீங்க. தீய நண்பர்களின் சகவாசத்தை கண்டுகொண்டு உடனே அவர்களை விட்டு உதறிவாங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது வேகம் அப்படிங்கிறது கூடவே கூடாது. இந்த வருடம் முழுவதுமே பெருமாளை வணங்கிட்டு நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. ஏகாதசி நாட்களில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வாங்க. உங்களால் முடியும் பொழுது ஏழை மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவிகளை செய்யுங்க. இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடித்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்.